லார்ட் ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் அதிகாரங்கள் 7 முதல் 9 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 7 அதிகாரம் முழுவதும் திருமண உறவுகள் பற்றி கொரிந்து சபையிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பவுல் அப்போஸ்தலர் அளிக்கும் பதிலாக உள்ளது. பவுல் அப்போஸ்தலருடைய புத்திமதி இங்கே கூறப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 26வது வசனத்திலே, இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலமாயிருக்கும் என்று எண்ணுகிறேன். எனவே பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறதான புத்திமதிகளை நாம் இங்கே பார்க்கிறோம். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷனுக்கு அடிமைகளாகாதிருங்கள் என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவிசுவாசியான துணைவர் விசுவாசியான துணைவை கைவிட்டால் அல்லது விவாகரத்து செய்தால் திருமண தொடர்பு முறிவடைந்து விட்டது என்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். அந்த விசுவாசி திருமண வாழ்க்கையில் நியாயாதிபதியிலிருந்து விடுதலையாக்குகிறார். இப்படிப்பட்ட விஷயத்தில் அடிமைப்பட்டவர்கள் அல்ல என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. திருமணம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சில நேரங்களில் திருமண உறவு பொறுத்து கொள்ள முடியாதபடிக்கு இருக்கும்போது வாழ்க்கை துணைவிடமிருந்து பிரிந்து போவதை நாம் பார்க்கிறோம். விபச்சாரத்தின் காரணமாவது ஒரு வாழ்க்கை துணைவில் ஒருவர் கைவிட்டு விடுவதனால் செய்யப்படுவதனால் அனுமதிக்கப்பட்ட விவாகரத்தை குறித்து பவுல் பேசுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவனுடைய வார்த்தைகளின்படி நடப்பது நமக்கு நலமாக இருக்கும். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. மனைவியாலும் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனையும் கர்த்தருக்கு உட்பட்டவனமாக இருக்கிற யாரை ஆகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ளலாம் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் புத்திமதி சொல்லுகிறார். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. 8வது அதிகாரம் 9 அதிகாரங்களிலே விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை பற்றி அதை வாங்கி புசிப்பதும் விக்கிரக கோயில்களில் பண்டிகைகளில் பங்கு கொள்வதும் சரியா என்று கொரிந்தியர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே தேவனின் அன்புக்குரியவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறவன். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை பற்றிய விஷயத்தை பற்றி இவங்களுக்கு விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரையின்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். வானத்திலேயும் பூமியிலும் தேவர்கள் எனப்பட்டவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்கள் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகி ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் குறிப்பிட்டு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அதன் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் நான் மாம்சம் புசியாமல் இருப்பேன் என்று சொல்லி இடரல் உண்டாக்காத காரியங்களை குறித்தும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், 9வது அதிகாரத்திலும் ஒரு அப்போஸ்தலருக்குள்ள உரிமைகள், நான் ஒருவருக்கும் அடிமைப்பட்டிருந்தும்
அதிக ஜனங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லோருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். மகிமை உண்டாவதாக. நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலாவும் ஆனேன். அப்படியிருந்து நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணம் உள்ளவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனரைப் போல ஆனேன். எப்படியாக சிலர் ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன் என்று அப்போஸ்தலர் தன்னையே ஒப்புக்கொடுக்கிற காரியங்களை குறித்தும் பார்க்கிறோம். அந்த வசனங்களெல்லாம் தியானிக்கும் போது சர்வவல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருந்து மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்கள் செய்வாராக. ஆமேன்.